உங்களுடன் உங்கள் தோழி அம்மு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சமையல் வந்து அதாவது சீரகம் மிளகு சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து சீரகம் வந்து நல்லா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனோட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எரிச்சல் அதிகமாக கொடுக்கும். அதுக்கு மிளகு கொஞ்சம் போல் வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து தனியாக நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கிடணும். பொடியாக எடுத்துக்கணும். பொடியாக வறுத்து அரைக்கிறதுக்கான இந்த பொருள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கறி மசாலாவுக்கு வந்துட்டு கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை, அது வந்து தனியாக, அதையும் வந்து தனியாக நம்ம வறுத்துட்டு அரைச்சி நான் பொடியாக வச்சுக்குவேன். பொடியாக நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் கடைசியில் நம்ம போடுறதுக்கு பொட்டுக்கடலையும் தேங்காயும் கொஞ்சமாக, தேங்காய் வந்து 1/4 மூடியை கூட கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் 1 ஸ்பூனு பொட்டுக்கடலை, அது ரெண்டையும் வந்து அரைச்சி லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் அதை போடணும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு சிக்கனுக்காக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி இஞ்சி பூண்டு விழுது வந்து அவசியம் போடணும். நான் வந்து நல்லா ஒரு தக்க பூண்டு இஞ்சி நல்லா ஒரு விரல் பெருசுக்கு அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் நல்லா வந்து அரைச்சிருவேன். மிக்சியில் அடிச்சிடலான் இருக்கேன். நான் இடித்து வச்சிருக்கேன். இருந்தாலும் மிக்சியில் அடிச்சுட்டு நான் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா தூள், அது கடையில் வாங்கினது தான் சிக்கன் மசாலா தூள். அது வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 ஸ்பூன் கூட இருக்காது. இன்னும் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்துட்டு காரம் அதில் இருக்குது. நம்ம மிளகு வேற சேர்த்துக்கிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 ஸ்பூன் தான் வந்துட்டு மிளகாத்தூள் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கான வெங்காயம் பல்லாரி தான், ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதில் அரைச்சி ஊத்துறதுக்கு நான் வந்து தக்காளி 2 தக்காளி, 1 வெங்காயம், பல்லாரி வெங்காயம், இதை வந்து மசாலாவை அரைச்சிக்கிறதுக்காக, அரைச்சி கிரேவியை ஊற்றுறதுக்காக அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இதுக்கான இந்த பொருள் இத்தனை பொருளும் இதுக்கு தேவையானது. அதை விட முக்கியமானது என்னென்னா நல்லெண்ணெய் அவசியம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இது செய்கிற போது, மீன் குழம்பு இந்த மாதிரி அசைவம் செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடு கட்டாது, 2வது டேஸ்ட் கொடுக்கும். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கடைசியில் போகிறதுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் செய்கிற போது காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம சீரகம் மிளகு சிக்கன் கிரேவி வறுவல்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஊற்றுறது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே அசைவத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது நல்லது. நான் அவ்வளவு நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இடையில தேவைன்னா சேர்த்துக்குவோம். இப்போ லேசாக சூடு ஏறட்டும். ஏன்னா மண்சட்டியில் செய்கிறோம். கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நான் பார்த்து செய்யணும். மண்சட்டியில் வந்து நான் எப்போயுமே எதுக்காக நான் வந்து அசைவம் வந்து மண்சட்டியில் செய்கிறேன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். அது வந்து கவனமாக இருக்கணும். அதில் வந்து இப்போ நான் சீரகம் வந்து நான் மெயினாக சொல்லியிருக்கிறது சீரகம் மிளகு சிக்கன் கிரேவி இது வறுவல். நான் அதுக்கு சீரகமும் சோம்பும் சேர்க்குறேன். ஆனால் சீரகம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து அதை வறுத்தும் அரைச்சி பொடியாக்கி வச்சுருக்கேன். இது லேசாக வறுக்கிறதுக்கு, லேசாக வந்து நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கிறேன். அது கூட இப்போ நம்ம பல்லாரி வந்துட்டு நான் ஒரு பல்லாரி வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பல்லாரி வந்து இதை லேசாக இது பண்ணோன்னா அதோட சேர்த்துக்குவோம். தீ வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. மண் சட்டியில் செய்கிறதுனால கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இது கூட இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் சொல்லியிருப்பேன். இஞ்சி பூண்டு உங்களுக்கு தனியாக வந்து நான் இடித்த மாதிரி காமிச்சு அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசம் போகிற வரணும், நல்லா இருக்கணும், எண்ணெயிலே வதங்கணும். எப்போ எந்த சாப்பாடு செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு விழுது மட்டும் பச்சை வாசம் போகிற வரணும் நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தான் போடுறேன் பாருங்கள். இதுக்காக போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு அடுத்து வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா இதாகட்டும். அந்த பச்சை வாசம் போகும். அந்த இது வந்து இஞ்சி பூண்டு வாசம் வந்துட்டு அந்த பச்சை வாசமாக இருக்கும். அது ஒரு மாதிரியும் நம்ம நல்லா வந்து வதங்கின பின்பு ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது கூட நான் வந்து ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட இப்போ நம்ம இதை சேர்த்துக்குவோம். இதோட சேர்த்து வதக்கிட்டுருவோம். வதக்கிட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே அது மேலே
சிக்கன் போடுவோம். பாருங்கள் செத்த நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி மட்டும் அந்த பச்சை வாடை இருக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கறியை சேர்த்துக்குவோம். சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்துட்டு நான் என்னென்னாக்கா சிக்கன் வந்து எப்போயுமே நல்லா கழுவணும். நல்லா தயிர் கொஞ்சம் நல்லா ஒரு 5-6 கழுவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா தயிர் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துடணும். ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன். அதுக்காக தான். அந்த கவுச்சி இருக்கும், அந்த கவுச்சி வந்து ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். எப்பயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சிக்கனில் வந்துட்டு தண்ணி இருக்கும். நம்ம வந்து மட்டனை விட சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும். அப்போது நம்ம வந்து இது கறி போட்டவுடனே தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு சேர்த்துறாதீங்க. அதே போல் உப்பும் இருக்கும். உப்பு சத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து லெவலாக சேர்க்கணும். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு விழுது ஏன் 1/2 கிலோ கறி தான். ஆனால் ஏன் இவ்வளவு சேர்க்குறோம்னா, அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு இஞ்சி வந்துட்டு கறி வேகிறதுக்கு ஒரு இதுதான் அந்த இஞ்சி. இந்த பூண்டு வந்து வாயு கொடுக்காது, அதுக்காக தான். சரிங்களா? இப்போ நம்ம சால்ட் இது கூட சேர்த்துக்குவோம். சால்ட்டு பார்த்து இவ்வளோ நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவைன்னா நம்ம வந்து கூட ஏன்னா ரொம்ப சேர்ந்துட்டோன்னா கூட நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா போட்டு கறியை நல்லா பிரட்டி விடணும். நீங்கள் எல்லாருமே வந்து மண் சட்டியில் செய்யுங்க. அசைவம் செய்கிறதா இருந்தாலே மண் சட்டியில் செஞ்சு பாருங்களேன். உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, காட்டியிருப்பேன். நான் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கானது. அப்புறம் வந்து சீரகம், மிளகு, சிக்கன் கிரேவி தான் நம்மளுடைய இந்த இது வந்து அதுக்கானது. முந்திரி பருப்பு எல்லாமே நான் வந்து அந்த அரவை பொருள் என்னங்கிறதையும் நான் காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதையும் நான் வறுத்து அரைச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, பார்த்து கவனமாக வறுக்கணும். அந்த 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 வறுத்து நம்ம போடுறது வந்து கிரேவிக்கானது. முக்கியமாக அதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம போட வேண்டியது. சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை. அதுதான் அது பாருங்கள், சேர்த்தவொன்னே பாருங்கள் செம வாசம் சூப்பராக வரும். வறுத்து அரைக்கிறது எதுக்குன்னா, எல்லாமே நம்ம குழம்புத்தூள் அரைக்கிற போதுமே வறுத்து அரைச்சிட்டோம்னா வாசம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா மிளகாத்தூள் எப்பயுமே வந்துட்டு கறி வேகிறதுக்குள்ளே மிளகாத்தூளோ இல்லை சிக்கன் மசாலா தூளோ போட்டுட்டோம்னாக்க இந்த கறி என்ன பண்ணணும்னா மரத்து மாதிரி ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு வந்து வெந்துடணும். ஒரு 5 நிமிடம் நல்லா கறி வந்துட்டு நல்லா வெந்துடணும். இது நம்ம வந்து மட்டன் போல் இது ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வெந்துடணும். வெந்த பின்பு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கறி வெந்திருக்கிறதுக்கும் அந்த தூள் போட்டோன்னே கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டோம்னா கறி மரத்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் அப்படி தான் செய்வேன். ஆனால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நீங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போல் நானும் செய்கிறேன். ஆனால் நான் எப்படி செய்வேன். ஆனால் நான் சொல்கிறபடியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிடம் அப்படியே மூடி வச்சுருவோம். தண்ணி வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா கறியில் வந்து சிக்கனில் தண்ணி இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிடம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துட்டேன். நம்ம சீரகம், மிளகு, சிக்கன் கிரேவி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தூளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கோம்ல, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய் பொடி எல்லாமே இப்போ சேர்த்துப்போம். கறி நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த கறி மசாலா எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த கறியோடு சேர்ந்து வேகிற போது அந்த கறியும் நம்ம கறி எடுத்து சாப்பிட்ற போது அந்த மசாலாவும் வாசமும் அது சார்ந்து அப்படியே வந்து நல்லா வெந்து இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள்.
சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாப்பொடி எல்லாமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கம்மியாக தான் வந்து காரம் சேர்த்துக்கோம். அதுக்காக தான். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்டா, அந்த தூள்லாம் நம்ம போட்டிருக்காங்கல்ல கீழே போய் அடி பிடிக்கும். அதுக்காக தான். நம்ம தண்ணியே சேர்க்கலை. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தண்ணியே நான் இதில் சேர்க்கலை. நான் வந்து தண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கலை. கடைசியில் நான் வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஏன்னா ரொம்ப சேர்க்காதீங்க. பொட்டுக்கடலை ரொம்ப சேர்க்க வேண்டாம். அளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு ஸ்பூனு, இப்போ வந்து 1/4 மூடி கூட இல்லை தேங்காய், அதுனா ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக நான் உங்களுக்கு நேராகவே தான் செஞ்சு காமிக்கிறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லெண்ணெய் இதான். இதில் நாம் வந்து நம்ம கடையில் போய் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே கொஞ்சமாக செலவு தான். எல்லாமே 200ரூவாக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்களே, தேங்காய் கலவையை இதுக்குள்ளே சேர்த்துக்கும். சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் வந்து கொழுப்பு பிடிக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இது போல் நான் செய்கிறது போல் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சீங்களனால கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து நல்லா சாப்பிடணும், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் செய்கிறத உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்துச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எப்பயுமே மண் சட்டியில் சமைக்கிற போது தீ கம்மியாகவே இருக்கட்டும், அடி பிடிச்சிரும். இன்னொரு விஷயம் பார்த்து, சட்டி வந்து எதுவும் உடஞ்சாலும் உடஞ்சிடும். அதுக்காக தான். இன்னுமா அப்படியே இப்போ வந்துட்டு நான் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா கலந்துருச்சு. நல்லா வந்து நல்லா வெந்து ஆகிட்டு பாருங்கள். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்க மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி சாப்பிட வேண்டியதான். இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனல் வந்து உங்கள் தோழி அம்மு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தோழிகளுக்கும் சொல்லுங்கள்.